அவன் வந்து சொல்றான், "நீ என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்." அதுக்கு அவன் சொல்றான், "நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் தான் கென்ட்ட கூப்பிடுறேன்." அவ உடனே ரோட்ல விழுந்து கதற ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு மண்டையெல்லாம் குழம்புது. அவளுக்கு வந்து சைக்கிக் பவர்லாம் இருக்கனால, அவ தான் அவனோட பாடியில இருக்கிற பேய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அவ அங்க கதற கதற அந்த பாட்டியம்மா வந்து உடம்புக்குள்ள இருந்து வெளியில வராங்க. "கொஞ்ச நேரம் போடா அங்கிட்டு" அப்படின்னு அவளோட சைக்கிக் பவர வச்சு அவன தள்ளி விட்டுறா. பாட்டியம்மா அவன் உடம்புக்குள்ள அடங்கி போயிட்டாங்க. அவன் வந்து செவுத்துல பல்லி மாரி ஒட்டிக்கிட்டான். அவ சொல்றா, "இப்போலேருந்து நமக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட்டுக்கலாம். பேர வந்து எக்காரணத்த கொண்டும் நீ சொல்லவே கூடாது" அப்படின்னு. அங்கிருந்து கிளம்பி அவன் ஊருக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மொம வந்து சொல்றான், "உனக்கு ஏலியன்ஸ், யுஎஃப்ஓலாம் புடிக்குது. அதனால உன்ன இப்போலேருந்து ஒக்கருன் அப்படின்னு கூப்பிட போறேன்." "என்னது ஒக்கருனா?" அப்படின்னு அவன் கேட்கறான். "ஆமா, இதுதான் இனிமேல் உன் பேரு. பழைய பேர யூஸ் பண்ண அப்படின்னா உன்னை கொன்றுவேன்." அவன் சொல்றான், "ஆனா அதுதான் என்னோட பேரு. சரி விடு, எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. போற வழி ஃபுல்லா அவ வந்து அவன கலாய்ச்சுக்கிட்டே வரா. "உட்காருன் உட்காருன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்க நேரத்துல அங்க வந்து விடிஞ்சிருச்சு. இதனால இப்போ அந்த டர்போ கிரானி வந்து வெளிய வர மாட்டா அப்படிதானே அப்படின்னு மொம கேட்கறான். "ஏன்டி சொல்ற?" அப்படின்னு உட்காருன்னு கேட்கறான். "ஆமா, ஆமா, பேயெல்லாம் நைட்டு தானே வருவாங்க. நான் கரெக்ட்டா தானே சொல்றேன். இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ஏன் என் வீட்டுக்கு போக்கூடாது?" அப்படின்னு அவ கேட்கறா. "உன்னோட அவுட்ஃபிட் வந்து பேய விட ரொம்ப பயங்கரமா இருக்குடா" அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ சொல்றா, "பாட்டிக்கு பசங்கள கண்டாலே பிடிக்காது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பாட்டி கிட்டத்தட்ட கொல்ல போயிட்டான். என்னாடி அத இங்க வந்து சொல்ற?" அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். அவங்க வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள அவன் கால எடுத்து வைக்கிறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா அவன் உடம்பு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அவனே இப்ப தீ குளிச்ச மாரி ஆயிட்டான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சுத்தி முத்தி பார்த்து பக்கத்துல காவா இருக்கிறத பார்த்துட்டா. அவ வந்து அவளோட சைக்கிள் பவர் யூஸ் பண்ணி வேகமா அவன அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. அதான் அவன் வெளியில வந்து அந்த ஆர்ச்சோட பில்லர பார்க்குறா. அதுல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. என்ன அப்படின்னா அவங்க பாட்டி வந்து இந்த இடத்துக்குள்ள பேய் வரக்கூடாது அப்படின்னு மந்திரிச்சு விட்டுருப்பாங்க. அவ சொல்றா, "இந்த இடத்துக்கு எங்க பாட்டி ஒரு பேய் ஓட்டுற மந்திரம் போட்டுருக்காங்க. அதனால தான் உனக்கு இந்த மாரி ஆச்சு" அப்படின்னு. "அடி பாவி, கொஞ்ச நேரத்துல நான் செத்துருப்பேனேடி" அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ வந்து அந்த ஸ்டிக்கர அவ பில்லர்ல இருந்து கிழிச்சிட்டா. "இப்போ நீ உள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அத பார்த்துக்கிட்டே சொல்றான். "நீ மறுபடியும் தீ குளிச்ச அப்படின்னா உன்னைய நான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறேன், கவலைப்படாத." அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு உள்ள வர ட்ரை பண்றான். பயந்து பயந்து சைடு வாக்குல நடந்து வரான். கடைசியில உள்ள வந்துட்டான். "இப்ப எப்படி இருக்கு? உன் பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? என்னடா உன் தலை எப்படி இருக்கு?" அப்படின்னு அவ கேட்கறா. "எங்க பாட்டியோட மண்டை மாரியே இருக்கு" அப்படின்னு அவன காய்ச்சிக்கிட்டே இருக்கா. நீ வீட்டுக்குள்ள வந்து பாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா அவங்க பாட்டி வந்து வீட்ல இல்ல. "சரி வா, இப்போதைக்கு நம்ம ஏன் ரூம் கூப்பிடலாம்" அப்படின்னு 2 பேரும் மேல போயிடுறாங்க. "டேய் டேய், இப்ப நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். ஒரு நிமிஷம் கதவு பூட்டிட்டு வெளிய நில்லு" அப்படின்னு சொல்றான். அவனும் கதவு பூட்டிட்டு வெளிய போறான். அப்போ வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்குது அங்கிட்டு இருந்து. என்னாச்சுன்னா அவள விட்டு தள்ளி போனோனே அந்த கர்ஸ் வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆச்சு. அந்த பாட்டி வெளிய வர ஆரம்பிக்கிறா. "டேய் டேய் டேய், இருடா ட்ரெஸ் மாத்திக்கிறேன்" அப்படின்ட்டு அவன தள்ளி விட்டுறா. அவன் வந்து செவுத்துல போய் முட்டிட்டான். அவ ட்ரெஸ் மாத்துற வரைக்கும் அவ கைய வச்சு அவன் மேல அந்த சைக்கிள் பவர ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கா. அவன் வந்து அங்கிட்டு பின்னாடி திரும்பி நின்னு, "நான் பார்க்கல, நான் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். "டேய் இங்க வாடா. சரி இது இப்போதைக்கு போட்டுக்கோ. இது வந்து லேடீஸ் வேர் தான். ஆனா உனக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்." அப்போ வந்து அவன் கேட்கறான் அவன்ட்ட, "உனக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல பனானா இல்லையா?" அப்படின்னு கேட்கறான். "என்னது? என்னடி சொல்ற?" அப்படின்னு அவன் ஷாக் ஆயிட்டு கத்துறான். "சரி நீ வந்து இப்ப காட்டு. நான் அத பார்க்கணும்" அப்படின்னு சொல்றான். "அந்த டர்போ பாட்டி வந்து உன்னைய கர்ஸ் பண்ணிட்டால. உன்னோட பனானாவ நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அவ சொன்னா நேத்து. அதனால நான் பார்க்கணும்." அவன் வெளியில வந்து அவனோட பேண்ட் தொறந்து பார்க்குறான். "ஐய்யய்யோ! போயிருச்சுடா" அப்படின்னு கத்துறான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். "என்னது போயிருச்சா? எங்க நான் பார்க்கணும். காமி, காமி" அப்படின்னு சொல்றா. "அதெல்லாம் காமிக்க முடியாது. பைத்தியமாடி நீ? காமிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லல்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு அவ கேட்கறா. "அது இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்ல. ஆனா என்னால காமிக்க முடியாது. போடி" அப்படின்னு சொல்றான். "சரி இப்போ இத பத்தி என்னடி பண்ண போறோம்? எனக்கு அங்க இல்லையே, என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கறான். மொமோ கேட்கறா, "என்னடா நீ என்னைய வந்து வில்லன் மாரி பார்க்குற?" இதுக்கு அவன் சொல்றான், "நீ தானே இதுக்கெல்லாம் காரணம்." "அது நான் காரணமா? நான் வந்து உன் கதையில ஸ்டார்ட்டிங்ல இன்ட்ரெஸ்ட்டாவே இல்லடா" அப்படின்னு அவன் சொல்றான். "நீ தான்டா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த. அதனால தான் இந்த மாரி ஆச்சு" அப்படின்னு அவன் சொல்றான். அவன் வந்து இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டு சொல்றான், "நான் என்னோட சான்ஸ மிஸ் பண்ண விரும்பல. அதனால தான் உன்ட்ட வந்து பேசினேன். என்னோட லைஃப்ல ஃப்ரெண்டே இருந்தது கிடையாது. அதனால நீ அந்த ரூம விட்டு போனப்ப உன்னை நான் மிஸ் பண்ணிறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் உன்கிட்ட வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப தான் புரியுது, நம்ம 2 பேரோட லைஃப்பும் வேற மாதிரி. இந்த மாரி பொண்ணெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. மன்னிச்சிரு, உன்னைய வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இழுத்து விட்டேன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து நீ என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம்." அவன் சொல்றான், "இதான்டா உன்கிட்ட பிரச்சனையே. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறாம நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துருவ. அதனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்றாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டுர்ற. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். வழக்கம் போல நார்மலாவே பேசலாம். எதுனா பேசுடா. ஏன் அமைதியா இருக்க?" அப்படின்னு அவ கேட்கறா. அவன் கொஞ்ச நேரம் சைலண்டா நின்னுட்டு, "நீ ரொம்ப அசிங்கமா இருக்க" அப்படின்னு அவள கலாய்ச்சிடுறான். உடனே கோவம் சுருன்னு ஏறிடுச்சு. "டேய் பைத்தியக்காரன், என்ன சொன்ன அப்ப?" அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு பெல் அடிக்குது. அவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒருவேள அவங்க பாட்டி திரும்பி வந்துட்டாங்களோ அப்படின்னு அவன் கேட்கறான். "கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த மாரி பெல்ல நாங்க வீட்ல கேட்டதே இல்ல. எங்க பாட்டி வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க. அவன் வீட்டுக்கு 2 டோர் பெல் இருக்கு அப்படின்னு. ஒரு டோர் பெல் வந்து ஹியூமன்ஸுக்கு, அப்புறம் இன்னொரு டோர் பெல் வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு" அப்படின்னு சொல்றான். "போச்சுடா, இப்பதான் எனக்கு புரிய வருது. நான் அந்த பில்லர்ல இருந்து ஸ்டிக்கர கழட்டினேன்ல. அதனால தான் வேற ஏதோ ஈவில் ஸ்பிரிட் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாரு, கதவு முன்னாடி பெருசா யாரோ நிக்கிறாங்க. இப்ப நம்ம என்னடி பண்ண போறோம்?" அப்படின்னு அவன் கேட்கறான். "கொஞ்ச நேரம் இருடா. நான் அத வந்து மறுபடியும் அந்த இடத்துல ஒட்டி வச்சிடுறேன். ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னா நீ எரிஞ்ச மாரியே அதுவும் எரிஞ்சு போகும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பின்வழியா வெளியில போலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. "அடி பாவி, நீ என்ன எரிக்க பார்க்குறியா?" அப்படின்னு அவன் கேட்கறான். "டேய் நான் அத வெளியில மாட்டுறதுக்குள்ள நீ வந்து நம்ம காம்பவுண்ட விட்டு வெளியில போயிரு" அப்படின்னு சொல்றான். 2 பேரும் வெளியில வந்து சைலண்டா எட்டி பார்க்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. எங்கடா போச்சு இது அப்படின்னு நினைக்கிறாங்க. "அடேய் மொமோ, அங்க பாரு" அப்படின்னு தூரத்துல ஒண்ண காட்டுறான். மேல பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கலர்ல ஒரே மேகமூட்டமா இருக்குது. திடீர்னு ஒரு செகண்ட்ல இப்ப அந்த இடம் ஃபுல்லாவே அடைக்கப்பட்டுருச்சு. அவங்க வீட்ட சுத்தி இப்போ ஒரு பெரிய காம்பவுண்ட் மாரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பின்னாடி வழியா ஓடிடலாம்டா, ஓடு ஓடு அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க பார்த்தா
பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி சவர் வந்து அவங்கள உள்ள லாக் பண்ணிருச்சு. "இருடா என்னதான் ஆனாலும் பரவால்ல. நான் போய் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரேன்" அப்படின்னு அவ கிளம்புறா. "அடியே இருடி அதெல்லாம் நீ இப்ப போய் மாட்ட முடியாது. அந்த பில்லரோட சேர்ந்து அந்த சவரும் இப்போ ஒண்ணாயிருச்சு. நம்மளால இப்ப இந்த இடத்த விட்டு வெளியிலயே போ முடியாது" அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப என்னடா பண்றது அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு அந்த ஸ்டிக்கர்ல ஏதோ பெயிண்ட் மாரி ஒட்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, அவனோட மூக்குல இருந்து ரத்தம் ஒலிக்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அவனும் இதே மாரி ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் மூக்குலயும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. இடம் ஃபுல்லாவே இப்ப கருப்பு கலர்ல பனிமூட்டம் சூழ்ந்துருச்சு. ஒருவேளை இதனால தான் நமக்கு ரத்தம்லாம் வருது போல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. டக்குன்னு திரும்பி வானத்த பார்க்குறான். அங்க பார்த்தோம் அப்படின்னா, காந்தாரா படத்துல வர மாரி ஒரு பெரிய பேய் வந்து தலைகீழா நின்னுட்டு இருக்கு. அந்த பேய் சொல்லுது, "ஒரு வழியா அவங்கள கண்டுபிடிச்சுட்டேன். நீங்க 2 பேரும் ரொம்ப ஈவிலான ஆளுங்க. உங்க ப்ராமிஸ பிரேக் பண்ணிட்டீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் அடிக்குது. அவங்க 2 பேரையும் வேகமா பஞ்ச் பண்ண வருது. 2 பேரும் அதுகிட்ட இருந்து விலகி போறாங்க. அது வந்து செவத்த குத்திருச்சு. செத்தோம்டா நம்ம இப்ப அப்படின்னு 2 பேரும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அது ஒரே அடி அடிச்சு அவங்க 2 பேரும் இப்ப ஜன்னல்ல போய் மோதிட்டாங்க. அந்த சுமோ சைஸ்ல இருக்கிற பேய் வந்து சொல்லுது, "உன்னோட பனானா இருக்குன குட்றா" அப்படின்னு அவங்க 2 பேரையும் வேகமா அடிக்க வருது. இந்த பேய்க்கு இப்ப என்னாவாம் இன்னொன்னு இருக்காங்க அப்படின்னு அவ கேட்கிறா. "இல்ல அது பேயெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஏலியனு. இது வந்து ஒரு ஃபிளாட்வுட் மான்ஸ்டர்" அப்படின்னு சொல்றான். இந்த முதல் இடத்த அமெரிக்கால இருக்கிற ஒரு ஃபிளாட்வுட் அப்படின்ற இடத்துல தான் பார்த்திருக்காங்க. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பான்ல யமனாசி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பார்த்திருக்காங்க. எல்லாருமே 3 மீட்டர் ஹைட்ல இருக்கிற ஒரு ஏலியன்ஸ் தான். "அடேய் அப்ப அந்த டோர் பெல் அடிச்சது யார்றா இவன் இல்லையா?" அப்படின்னு அவ கேட்கிறா. அவன் சொல்றான், "இத பத்தி நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்றவங்களுக்கு யூஎஃப்ஓலாம் கண்ணுக்கு தெரியுமா? சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, கோஸ்ட்டுக்கும் ஏலியன்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு" அப்படின்னு அவன் சொல்றான். "நேத்து வந்து ஏலியனோட ஃப்ரெண்டாடா அவன்" அப்படின்னு அவ கேட்கிறா. "அது வந்து வாயில பாய்சன் கக்கிக்கிட்டே இருக்கு. அத பத்தி நம்ம எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிருவோம். ஆனா என்னோட சைக்கிக் பவர் வச்சு இப்போ உன்னைய நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால என் பவர் யூஸ் பண்ணி இப்ப அத அட்டாக் பண்ண முடியல என்னால." இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்க டர்போ பார்ட்டி பேய் வந்து பாதி வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் இப்ப சேஃபா போயிரலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து 2 பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா ஓக்குறான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். அவன் வந்து இப்ப சண்டை போட போறேன். என்னோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். எனக்கு ஏலியன் பார்த்தாலாம் பயம் இல்ல. என்னோட பிசிக்கல் பவர் மட்டும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மைண்ட் மட்டும் இப்ப நார்மலா ஹியூமன் மாரியே இருக்கட்டும். என்னடா நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. அந்த மாரி கண்ட்ரோல் பண்ண நான் இன்னும் கத்துக்கலையாடா அப்படின்னு அவன் கேட்கிறான். இருடா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைக்கிக் பவர்ஸ யூஸ் பண்றான். அந்த நேரத்துல அந்த ஏலியன் வந்து அவன மிதிச்சு அட்டாக் பண்ணிருது. புகைக்குள்ள இருந்து இந்தா வந்துட்டேன்டா அப்படின்னு அவன் வெளியில வரான். நினைச்ச மாரி இப்ப அவனுக்கு அந்த டர்போ பார்ட்டியோட பிசிக்கல் பவர் வந்துருச்சு. ஆனா மைண்ட் அளவுல அவன் இன்னும் ஹியூமனா தான் இருக்கான். அவனோட பேச்சு தோரணை இப்ப மாறிடுச்சு. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்கிறா. "டேய் பைத்தியக்காரத்தனமா எதனா பேசாதடா" அப்படின்னு சொல்றான். அந்த ஏலியன் வந்து அவன ஒரே ஒரு கிளாப் அடிச்சு நசுக்கிருது. அவன என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஏலியனோட கைய வந்து அவன் வெட்டிடுறான். டர்போ கிழவிக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறான். 2 பேரும் இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிறாங்க. சண்டை பயங்கரமா ஆரம்பிக்க போகுது. அதுதான் நடக்கல. அங்க வந்து அவன் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறான். பேய் அவன அடிச்சு போட்டு எத்திருது. அவன ஹியூமன் ஃபார்மா மாறிட்டு அவன் வந்து பறந்து போய் விழுந்துடுறான். அந்த பாட்டியோட பவர என் பாடியால ஹேண்டில் பண்ண முடியல. உடம்பு ஃபுல்லாவே இப்ப வெடிக்கிற மாரி ஃபீல் ஆகுதுடி அப்படின்னு சொல்றான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பேயோட கைய மட்டும் என்னால வெட்ட முடியுது. எப்படி இத கொல்ல போறோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்பதான் மொமோவுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, இது வந்து இப்போ ஒரு சும்மா ஏலியன் தானே. அந்த கேம் படி இந்த பேய வந்து தரைய தொட வச்சோம் அப்படின்னா அவன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேரும் இப்ப பிளான் பண்றாங்க. நீ போய் அதோட காலுக்கு எய்ம் பண்றா. நான் வந்து என்னோட சைக்கிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி அத வந்து கீழ விழ வைக்கிறேன். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் அது கிட்ட போனோம் அப்படின்னு 2 பேரும் இப்ப அத நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏலியன் வந்து உன்னோட வாழைப்பழத்த குட்றா அப்படின்னு அவரோட பெரிய கால வச்சு இவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. உக்ரைன் வந்து இப்ப ஓடி போய் அந்த ஏலியனோட கால டக்குன்னு அட்டாக் பண்ணிடுறான். அந்த நேரத்துல மொமோ வந்து அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஏலியன கீழ விழ வச்சிடுறாங்க. அதோட கை வந்து தரையில பட்டதும் அதோட கை வந்து இப்ப மெல்ட் ஆயிருச்சு. பிளான் பண்ணது கரெக்ட் தான்டா. இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த ஏலியன் வந்து தரையில கால் ஊண்டி ஸ்டெடியா நின்றுது. மொமோ புடிச்சு அந்த செவத்த நோக்கி தூக்கி போடுறது. மொமோ வந்து இப்ப செவத்துல இடிச்சு அடிபட்டுறா. அவள செவத்தோட வச்சு நச்சுக்கிட்டே பஞ்ச் பண்ணிட்டே இருக்கு அந்த ஏலியன். அவளுக்கு அடிபட்டனால இப்ப இவ வந்து டர்போ பார்ட்டியா மாறிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்கிருந்து மொமோ வந்து அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவன கண்ட்ரோல் பண்ணிடுறான். சுமோ ஏலியனுக்கு வந்து இப்ப சவால் விடுறான். கர்ஸ மறுபடியும் ஆக்டிவேட் பண்றீ இப்ப நான் பாத்துக்கிறேன். ஆனா அவன் சொல்லிடுறான், நீ சும்மாடுறா நானே இத பாத்துக்கிறேன். நீ உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த ஏலியன் வந்து அவள செவத்தோட செவரா வச்சு பஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. ஓக்கரன் வந்து இப்ப கதறிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தா நீ செத்துருவடி. ஏன்னா பண்ணுடி அப்படின்னு அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல அவன் வந்து ஒரு பிளான் போடுறான். இப்போதைக்கு இந்த ஆளும் போதும். நான் வந்து இவ்வளவு ஆழத்துல செவத்துக்குள்ள புதஞ்சிருக்கேன் அப்படின்னா அவன் வந்து காம்பவுண்ட் விட்டு இப்ப வெளியில வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓக்கரனை வந்து அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவனோட பக்கமா இழுத்துறான். 2 பேரும் அந்த குழிக்குள்ள இருக்காங்க. அந்த நேரத்துல அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஆர்ச்ல வந்து அதை ஒட்டிடுறான். அந்த ஸ்டிக்கர் அந்த ஆர்ச்ல பட்ட உடனே இந்த ஏலியன் பேய் வந்து இப்ப எரிய ஆரம்பிச்சிருது பாடி ஃபுல்லா. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஏலியன் பேய் வந்து இவங்க பிளான் பண்ணி துரத்திட்டாங்க. நீங்க கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. செவர் இல்ல, பேய் இல்ல. அவனோட வீடு வந்து இப்ப பழையபடி நார்மல் ஆயிருச்சு. பூஸ்டோண்டா சாமி அப்படின்னு அவன் சொல்றான். எந்திரா இங்க பாரு அந்த பேய் போயிருச்சு அப்படின்னு சொல்றான். என்னடா ஹேர் ஸ்டைல மாத்திட்டியா அப்படின்னு அவன் கேட்கறான். இல்லையே நான் எதுவுமே பண்ணலையே நார்மலா தானே இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா அவனோட ஹேர் ஸ்டைல் வந்து இப்ப மாறிடுச்சு. ஆனா இருந்தாலும் அந்த பாட்டி ஹேர் ஸ்டைல் வந்து அவனுக்கு ரொம்ப சூட் ஆச்சு அப்படின்னு சொல்றான். சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல இரு எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். அடி என்னடி ஆச்சு உனக்கு எந்திரி அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நேரத்துல அவன் மயங்கிட்டனால அவளோட பவர் எல்லாம் இப்ப அவன் மேல ஒர்க் பண்ணல. மறுபடியும் அவன் டர்போ கிரேனியா உருமாறிட்டு வரான். இந்த செகண்ட்ல அவன் வந்து ஃபுல்லாவே டர்போ கிரேனியா உருமாறிட்டான். இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.